கிரீன்லாந்து என்ற டென்மார்க்கின் தன்னாட்சி மாநிலம் அமெரிக்க நகரமான போஸ்டனில் இருந்து சுமார் 2500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கிரீன்லாந்து என்ற இந்த தீவின் அளவு அமெரிக்காவின் கலிபோர்னியா என்ற பெரிய மாநிலத்தின் 5.5 மடங்கு உள்ளது. அதாவது டெக்சாஸை விட பெரிய மாநிலம். அவர்கள் சேருமானால் அமெரிக்காவின் மிகப்பெரிய மாநிலமாக கிரீன்லாந்து ஆகும். அதாவது மீண்டும் அந்த அளவை ஒரு முறை சொல்லலாம், பிரான்சின் 9 மடங்கு. அந்த அளவை யோசித்து பாருங்கள். என்ன இந்த சொல்றது கிரீன்லாந்து என்று பார்ப்போம். இதன் 80% பனியால் மூடப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் பெருங்கடலுடன் தொடர்புடையது. ஏன் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை அமெரிக்கா ஏற்க வேண்டும் என்று கூறுகிறார் என்பதற்கு காரணம் உள்ளது. கிரீன்லாந்தின் மொத்த மக்கள் தொகை 2021 அதன் கணக்கெடுப்பின்படி 55,000 பேர் உள்ளனர். 40% மக்கள் அங்கு வேலை செய்வது அங்குள்ள அரசு சேவையில். அங்கு வேறு தனியார் தொழில்களோ நிகழ்ச்சிகளோ ஒன்றுமில்லை. மீதமுள்ளவர்கள் மீன்பிடி செய்கின்றனர். பின்னர் கேட்பார்கள் என்ன அங்குள்ள அரசு சேவை என்று. அதாவது அங்குள்ள சுகாதார சேவை, டாக்டர்கள், நர்சுகள், பொது சாலைத்துறை, அப்படியான அரசு சேவை உள்ளது. இது டென்மார்க்கின் ஒரு தீவு. டென்மார்க்கின் சில படையினர் சேர்ந்து ஒரு 10, 200 அல்லது 300 பேர் உள்ளனர். அதாவது ஏதாவது இயற்கை பேரழிவோ அப்படியான விஷயங்கள் வரும்போது உதவ. அவர்களுக்கு ஆயுதங்கள் ஒன்றுமில்லை. பின்னர் அங்கு அமெரிக்காவின் பெரிய தளம் உள்ளது. அங்கு அமெரிக்காவின் பெரிய ஏவுகணை உணர்திறன், அதே போல பெரிய ரேடார் வைத்து அமெரிக்கா பெரிய தளம் அங்கு முன்பே அமைத்துள்ளது. இதன் மிகப்பெரிய முக்கியத்துவம் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள். மூலப்பொருட்களின் முக்கியத்துவம் என்பது ஆர்க்டிக் பனி உருகி வருகிறது. அது முடிந்தால் அங்கு உருவாகும் ஒரு கடல் பாதை உள்ளது. அந்த கடல் பாதை உலகின் மிகப்பெரிய வர்த்தக பாதையாக உருவாகும் வாய்ப்பு உள்ளது. ஒன்று. இரண்டாவது, இந்த சொல்வது தீவை பராமரிக்க டென்மார்க் அங்குதான் பணம் செலுத்துகிறது. இதன் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு வருடம் மொத்தம் 3 பில்லியன். அதாவது அமெரிக்காவின் சிறிய மாநிலத்தின் 100 நாம் எவ்வளவு பார்த்தாலும் அதே அளவு சிறிய நிகழ்வு இந்த சொல்வது பெரிய தீவின் சிறப்பு. இது ரஷ்யாவுடனும் இந்த சொல்வது ஐரோப்பாவுடனும் அருகில் உள்ள இடம். இதற்கு பெரிய மூலப்பொருட்களின் முக்கியத்துவம் உள்ளது. சில சமயம் அமெரிக்கா இதை வாங்கினால் தி எகனாமிஸ்ட் வார இதழ் கூறியது, இது 5 பில்லியன் அல்லது 6 பில்லியன் கொடுத்தால் இந்த சொல்வது டென்மார்க் அமெரிக்காவுக்கு கொடுக்கும். காரணம், டென்மார்க்கிற்கு பெரிய இருப்பு ஒன்றுமில்லை. காரணம், அதன் பாதுகாப்பு முழுவதும் அமெரிக்க தளம். அமெரிக்க படையினர் அதை கட்டுப்படுத்துகின்றனர். அதனால் அது அமெரிக்க தளத்திற்கு அவர்கள் கொடுத்துள்ளனர். இதை பாதுகாக்க டென்மார்க்கின் கையில் பணம் இல்லை. அதனால் அது அமெரிக்க தளத்திற்கு அவர்கள் கொடுத்துள்ளனர். காரணம், ஐரோப்பாவை எல்லாம் பார்க்க. அதன் பேச்சுவார்த்தை ஒரு பகுதியில் நடக்கிறது. அது அமெரிக்காவில் விற்கப்படுவதுடன் தொடர்புடையது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, 1800களின் பாதியில் இந்த லூசியானா என்ற ஒரு மாநிலம் உள்ளது. அதை அப்போது அமெரிக்க அதிபர் ஜெஃபர்சன் அவர் வாங்கினார். பின்னர் புரிந்து கொள்ளுங்கள், அலாஸ்கா மற்றொரு நிகழ்வு. அவை அனைத்தும் பனியால் மூடப்பட்டுள்ளது. ரஷ்யா வாங்கியது. சுமார் $160 மில்லியன் கொடுத்து வாங்கியது. அதற்கு அதே அளவு மதிப்பு இருந்தது. அதனால பணம் கொடுத்து வாங்கியது. பின்னர் அடுத்த கேள்வி இந்த சொல்றது, கிரீன்லாந்து வாங்கினால் அமெரிக்காவுக்கு என்ன சிறப்பு? அங்கேயே கேள்வி. முதல் புள்ளி, அதாவது இன்று உலகில் மிகவும் தேவையான அரிய பூமி மூலப்பொருள் என்று கூறும் ஒரு கனிமம் உள்ளது. அதுதான் கூறியது, இந்த சோலாரிலும் அங்கும் இந்த பேட்டரி மின்சார வாகனங்களின் உள்ளும் உள்ள மிக முக்கியமான நிகழ்வு. அணு ஆயுதங்களிலும் விமானம், அதாவது விமானத்தில் பயன்படுத்தும் ஒரு கனிமம் இந்த நிகழ்வு. போரின், அதாவது குண்டு உருவாக்கவும் பயன்படுத்தும் நிகழ்வு. இன்று அதே அளவு உலகம் சார்ந்தது சீனாவை. இது அமெரிக்காவின் கையில் வந்தால் மிக அதிகமாக அதன் களஞ்சியம் உலகில் உள்ளது இந்த சொல்வது கிரீன்லாந்தில். அதோடு சீனா என்ற நிகழ்வின் அடிப்படை முடிந்துவிடும். அவர்கள் அதற்காகவே இந்த விளையாட்டை விளையாடுகின்றனர். அதாவது அமெரிக்காவின் சிறப்பு ஆர்வம் இது மட்டுமல்ல. யூரேனியம், பிளாட்டினம் அங்கு இல்லாத பொருள் இல்லை. அதே அளவு களஞ்சியம் அங்கு உள்ளது. மற்றொரு சிறப்பு அறிந்து கொள்ள வேண்டும். உலகின் 100% எண்ணெய் காப்பக வாயு உள்ள இடம். அதன் கடலோரமும் தீவின் உள்ளும் 100% சுமார் 52 பில்லியன் பீப்பாய் எண்ணெய், கச்சா எண்ணெய் காப்பக உள்ள இடம் இது. ஆலோசித்து பாருங்கள் எங்கு இது செல்கிறது என்று. அதே அளவு முக்கியத்துவம் இதற்கு. இதோடு வந்தால் ஐரோப்பாவின் இந்த சொல்வது அவர்களுடைய உலகில் உள்ள பல நாடுகளின்
இந்த எண்ணெயுடன் ரஷ்யாவின் சார்பு எல்லாம் இல்லாமல் போகும். ஏன் 1921 முதல் டென்மார்க் இங்கு ஆராய்ச்சியோ இந்த நிகழ்வுகள் ஒன்றும் செய்யவில்லை. காரணம் காலநிலை மாற்றத்தின் விஷயம் கூறி. ஆனால் அமெரிக்கா இதை ஏற்றுக்கொண்டால், நீங்கள் புரிந்து கொண்டால், அமெரிக்காவில் மிகப்பெரிய அமெரிக்கா மொத்தம் அதைவிட மிகப்பெரிய நிகழ்வாக இந்த சொல்வது கிரீன்லாந்து மாறும். அதுதான் காரணம். 3 பில்லியன் அங்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று கூறுவது, அதாவது மொத்தமாக அவர்களின் பொருளாதார அளவு என்று கூறுவது, மொத்தம் அந்த கிரீன்லாந்து என்று கூறுவது, இவ்வளவு பெரிய இடமுள்ள நாட்டில் இதோடு என்றால் மற்றொரு அமெரிக்கா கிரீன்லாந்து உருவாக உள்ளது. அப்போ என்ன இந்த அளவு, என்ன அங்குள்ள வளர்ச்சி? இதோடு சீனாவில், மீண்டும் கூறுகிறேன், இதோடு சீனாவின் முக்கியத்துவம் இல்லாமல் போகும். இது முழுவதும் உள்ள இடம் காரணமாக சீனா மிக அதிகமாக பெருமை பேசுகிறது. இந்த சொல்வது உற்பத்தி மையத்தை விட மிக அதிகமாக கனிமங்கள் உள்ள ஒரு நாடு சீனா. அதனால் அவர்கள் கடந்த இடத்தில் ஒரு கனிமங்கள் அமெரிக்காவில் கொடுத்து மிகவும் முக்கியமான நிகழ்வு, அதை தடுத்து கொடுக்கக்கூடாது என்று கூறியது அமெரிக்காவுக்கு. அதோடு அமெரிக்க அரசு அவர்களின் உத்தியோகத்தையும் தயாரித்தது. இந்த சொல்வது கிரீன் மற்றும் டென்மார்க்கின் எடுத்த பிறகு இந்த சொல்வது முழுமையாக சீனா வெளியே போகும். அதாவது உலகளாவிய உள்ளே சீனா வெளியே போகும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி நான் இதை முழுவதும் இப்படி படித்து புரிந்து கொண்டேன். என்ன இந்த கிரீன்லாந்து, என்ன இதன் சிறப்பு, ஏன் ட்ரம்ப் இதை சொல்கிறார், ஏன் உலக ஊடகம் இதை சொல்கிறது, ஏன் இதை பற்றி அதிகமாக பேசுகிறது? அமெரிக்காவுக்கு அந்த மூலப்பொருட்கள் புள்ளி வருவது அவர்கள் நாடாக இருந்தால் அப்போ மூலப்பொருட்களின் நிகழ்வு. ரஷ்யா என்றாலும் சீனா என்றாலும் உலகத்தை முழுவதும் இது கட்டுப்படுத்தும். காரணம், இது மிகப்பெரிய ஒரு மூலப்பொருட்கள் இடமாக மாறியுள்ளது. இந்த சொல்வது ஆர்க்டிக் பெருங்கடலுடன், ஆர்க்டிக் உருகும் பனியுடன் இணைந்திருக்கும் இந்த இடம். அதை புரிந்து கொள்ளுங்கள். இது அடிப்படையில் டென்மார்க்கிற்கு ஒரு பொறுப்பு. இந்த தீவு அவர்களுக்கு அது முக்கியமான புள்ளி. அதற்குள் இந்த தீவின் உள்ளே பல இடங்களுக்கும் செல்லக்கூட சாலைகள் இல்லை. அடர்த்தியாக மக்கள் வசிக்கும் பகுதி. அதனால் சாலைகள் ஒன்றும் வெட்டி கொடுக்கவும் அது பெரிய செலவாக ஒன்றும் டென்மார்க்கு தயாராக இல்லை. காரணம், மிகப்பெரிய செலவாகும். இல்லையெனில் அங்குள்ள இந்த 45, 50,000, 57,000 பேர் 42 அங்குள்ள அரசு சேவையில். காரணம் என்னவென்றால், டென்மார்க்கு அங்கு பணம் செலுத்தியது காரணமாக டென்மார்க்கிற்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் இது அமெரிக்காவுக்கு கிடைத்த வேலை. புரிந்து கொள்ளுங்கள். மற்றொரு அமெரிக்கா உருவாக உள்ளது. அந்த இடத்தில் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் ஆர்வம் உள்ளது. இது அமெரிக்கா எடுத்த பிறகு அவர்களுக்கு இந்த வாயுவின் நிகழ்வின் குறைபாடு எல்லாம் அங்கு போகும். காரணம், உடனடியாக பாதை செய்து நிகழ்வு அங்கு செல்ல இந்த சொல்வது உருகும். இந்த ஆர்க்டிக் பனி அங்கு உருக காரணம், இந்த காலநிலை மாற்றத்தின் பகுதி உருகும் உண்மையில் வேகமாக நடக்கிறது. அப்படி கடல் பாதை அவர்கள் அமெரிக்கா ஆகி நேரடியாக செல்லும்போது செல்கையில் இது அடிப்படையில் மிக அதிகமாக நன்மையும் பொருளாதாரம் மாறும். ஐரோப்பாவும் கூட, அதாவது உலகளாவிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் உருவாக உள்ளது. கிரீன்லாந்து அமெரிக்காவின் கையில் கிடைத்தால் அது நாம் லூசியானா கண்டது, அலாஸ்கா கண்டது. காரணம், அமெரிக்காவுக்கு ஒரு நிகழ்வு உள்ளது. நாம் இந்த சொல்வது சோ கால்ட் டீப் ஸ்டேட். அதாவது இதற்குள் புரிந்து கொள்ள வேண்டியது உலகளாவிய பொருளாதார ஒழுங்கு. அது உலக ஒழுங்கு என்று கூறுவது. இது முழுவதும் அமெரிக்காவின் கையில் போகும். பின்னர் இந்த பனாமா கால்வாயின் விஷயம், நீங்கள் நினைப்பது, நீங்கள் கூறும் நிகழ்வு உள்ளது. இது அந்த நாடு பணம் கொடுத்தால் அவர்கள் வாங்குவார்கள். காரணம், அதற்கும் பெரிய அளவில் அதை வசதியாக்க அமெரிக்காவால் முடியும். அதனால் நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னது, அதாவது இந்த சுயஸ் கால்வாய் அவர்களின் இஸ்ரேலுக்கு கொடுக்குமானால் பாட்டத்திற்கு, இந்த நிகழ்வு முழுமையாக அங்கு மாறும் பாதுகாப்பு மட்டுமல்ல, தொழில்நுட்ப ரீதியாகவும் மற்ற காரணங்களும். இந்த நாடுகளின் கையில் இதெல்லாம் உள்ளது. அதை மாற்ற முடியும். உறுதியாகவும் இந்தியாவுக்கு அதற்குள் பங்கு உள்ளது. இந்த சொல்வது காரணம், இந்தியர்கள் உண்மையில் உள்ளனர் அமெரிக்காவில். காரணம், அங்குள்ள பல அமெரிக்கர்களுக்கும் முதலீடு செய்யவும் காரணம், விருப்பமாக கனிமங்கள் நிறைந்த நாடு. விருப்பமாக அது உலகளாவிய ரீதியாக 3% எண்ணெய் காப்பகம் ஒன்று யோசித்து பாருங்கள் எங்கு சென்று நிற்கிறது. அப்போ வேறு இந்தியர்களுக்கும் மற்றொரு பெரிய இடம் அமெரிக்கா, ஒரு மாநிலம் பெரிய இடமாக மாறும். எவ்வாறு கணக்கிடினாலும் அங்குள்ளவர்களுக்கு, இப்போது அங்குள்ள ஒவ்வொருவருக்கும், அதாவது 57,000 பேருக்கு 1 மில்லியன் கொடுத்தால் அமெரிக்காவுக்கு இழப்பு ஒன்றுமில்லை.
அதற்கு பின்னர் வருவது பில்லியன் ட்ரில்லியனும் அதன் உள்ளே. அப்போ அங்கு வாழும் ஒவ்வொருவரும் பில்லியனர்களாக மாறுவார்கள். ஆனால் ஒரு விஷயம் உள்ளது. இது ஒரு தன்னாட்சி மாநிலம், டென்மார்க்கின் அரசமைப்பு. அங்கு கருத்து கணிப்பு நடக்கும். அந்த கருத்து கணிப்புக்கு ஆதரவாக மாறினால் மட்டுமே அமெரிக்காவுக்கு இதை ஏற்க முடியும். போர் ஒன்றும் அமெரிக்கா அங்கு செய்ய போவதில்லை. காரணம், அது ஐரோப்பாவின் நாட்டு வெளியே உள்ள நாடுகளுடன் முழுவதும் சண்டை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. அங்குள்ள மக்களுக்கு நல்லது. காரணம், அவருக்கு வேறு நிகழ்ச்சிகள் ஒன்றுமில்லை. இது அமெரிக்காவின் கையில் கிடைத்தால் மற்ற அமெரிக்க கனவு என்று கூறுவது கேள்விப்பட்டீர்களா? அதே போல இது மாறும். அதாவது உலகளாவிய ஒழுங்கு என்றால் அமெரிக்காவின் கையில தான். கிரீன்லாந்து தொடர்பாக நீங்கள் இதை பற்றி உண்மையில் படிக்க வேண்டும். சுவாரஸ்யமான நிகழ்வு. இதனுடன் தொடர்புடையது. இப்போதுதான் நான் படித்து புரிந்தேன். என்ன ஒரு திறன் வாய்ந்த நிகழ்வு! யோசித்து பாருங்கள். கலிபோர்னியாவின் 5.5 மடங்கு வரும். அதாவது மற்றொரு அமெரிக்கா என்றால் அதை சொல்லலாம். அதுதான் அந்த தீவின் மிகப்பெரிய சிறப்பு.